நான் வழக்கறிஞர் கௌதம். கடந்த 15/5/2024 அன்று கார்த்திக் குமார் என்ற துணை நடிகர் சமூக வலைத்தளமான யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ரொம்ப இழிவுபடுத்தும் வகையில் ரொம்ப கேவலமான சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இப்போது சுஜித்ரான்ற ஒரு பாடகி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இழிவான ஒரு பிரச்சனை, அது அவங்களுக்குள்ளே ஒரு சம்திங் ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரியான ப்ராப்ளத்தை அவங்களுக்குள்ளே தனிநபராக தாக்கிக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் 2 சமூகத்தோடைய பேரை சொல்லி அப்படின்ற ஒரு பேரை சொல்லி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபென்சிவான வேர்ட்ஸை சொல்லி அந்த மொத்த சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் கேவலப்படுத்துகிற மாதிரியும் ஒரு வன்முறையை தூண்டுறது வகையிலும் ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கார்த்திக் குமார் என்ற துணை நடிகர் பேசியிருக்காரு. இது முழுக்க முழுக்க கண்டிக்கக்கூடியது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மற்றும் சட்டத்திற்கு எதிரானதுனால ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் பொதுநலமாக சென்னை வேப்பேரி கமிஷனரேட்டில் நான் பொதுநலமாக அவர் மீது வன்கொடுமை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி தவறுகள் இதுக்கப்புறம் யாரும் செய்யக்கூடாது. அவர் நீங்கள் கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது என்னோடய வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அவரோட வாய்ஸ் இல்லைன்றதை காவல்துறை சொல்லணும், அவர் சொல்லக்கூடாது. காவல்துறை எந்த முழுமையான ஸ்டேட்மெண்ட்டும் எங்களுக்கு கொடுக்கல. அது வரைக்கும் எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்லிக்கிறேன். அவரை கைது பண்ணுற வரைக்கும் எங்களுடைய சட்ட போராட்டம் தொடரும். இந்த தப்பை இதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாது. எந்த சமுதாயத்தையும், எந்த சமுதாயமாக இருக்கட்டும், எந்த சமுதாயத்தின் பேரை குறிப்பிட்டு அவங்கள மனசு கஷ்டப்படுற வகையிலையும் அவங்கள கேவலப்படுத்துகிற வகையிலையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுனால பொதுநலமாக இன்று புகார் அளித்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.